1980களில் நம்ம சென்னையில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண மனிதன் தான் இவர். ஒருவேளை ஏதாவது ஒரு அழகான பெண்ணை இவர் தப்பி தவறி பார்க்குறாரு அப்படின்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை யாருமே பார்க்க முடியாது. ஆட்டோ சங்கர், கௌரி சங்கர் அப்படின்னு பல பேர்கள் அழைக்கப்பட்ட இவர் சாதாரண வறுமையான குடும்பத்தில் மனிதனால் இழுக்கப்படக்கூடிய ரிக்ஷா மூலியமாக தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து அதனால் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை வாங்குறாரு. பிற்காலத்தில் ஆட்டோ சங்கர் அப்படின்னு அறியப்பட்ட இவர் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஓசான விஷயங்களை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று செய்ய ஆரம்பித்தார். நைன்டீன் எயிட்டிஸ் மாதிரியான காலகட்டங்களில் நிறைய குடும்பங்களில் நிறைய பெண்களும் சில ஆண்களும் காணாமல் போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு தேடும்போது போலீஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஏற்றுக்கிட்ட கம்ப்ளைண்ட்டுக்கும் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தெரியலை. இந்த விஷயத்தை எப்படியாவது தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாட்டோட கவர்னரை சந்தித்து நிறைய பேர் மனு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு போல்டான மூதான் ஆட்டோ சங்கர் யார் அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு காட்டுச்சு. சாதாரணமாக ஒரு ரவுடியோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது எப்படி ஆரம்பிக்கும், அதே கண்ணோட்டத்தோட தான் ஆட்டோ சங்கரோட ஸ்டோரியும் ஆரம்பிக்குது. பிறக்கும்போது வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. இவனோட தாயவும் இவனையும் அனாதையாக விட்டுட்டு அவனோட தந்தை ஒடிசாவுக்கு போயிடுறாரு. ஆட்டோ சங்கருக்கு அந்த டைம் பீரியடில் வாழ்க்கையை அனுபவிக்கிறதா, சர்வே ஆகிறதுக்காக போராடுறதா அப்படின்னு தெரியல. இவன் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வேலூரோட காங்கேய நல்லூர் அப்படிங்கிற ஒரு பகுதி. பிற்காலத்தில் வயிற்று பொழப்புக்காக தான் சென்னையை நோக்கி மூவ் ஆயிருக்கான். சென்னையில் அந்த போது ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்த டைம் பீரியடில் இவனுக்கு வேற ஒரு விஷயம் தெரிய வருது. இல்லீகலாக சரக்கு கடத்தணும் அப்படின்னா ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. அது 1970s மாதிரியான டைம் பீரியட். சென்னை யாரும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அங்கே தான் ஆட்டோ சங்கரும் தன்னோட வயிற்று பொழப்புக்காக ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தான். அந்த ஒரு ஆட்டோவும் கூட அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடல. வீடுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறது, சில நேரங்களில் மனித கழிவுகள் அன்றது, அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக சேர்த்து வச்ச பணத்தை வச்சு மனிதர்களை உட்கார வச்சுட்டு இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு ரிக்ஷா வாங்கியிருக்கான். அதில் வந்த பணத்தையும் சேர்த்து வச்சு தான் இந்த போதும் ஆட்டோ வாங்கியிருக்கான். அந்த ஒரு எக்ஸாக்டான ஆட்டோ பிற்காலத்தில் அவனோட பேர் ஆட்டோ சங்கராக மாறுறதுக்கு காரணமாகுது. இவனோட அதிகமான ரொட்டீன் அப்படிங்கிறது கடற்கரை ஏரியாவை சுற்றி தான் இருக்குது. ஒரு ஆட்டோ ஒரே பகுதிக்கு திருப்பி திருப்பி வருது அப்படின்னா யாரும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆட்டோ சங்கரும் அதை பயன்படுத்தி திரும்ப திரும்ப ஒரே பகுதியில் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவனோட ஆட்டோவில் அதிகமாக கள்ளச்சாராயம் கடத்தப்பட்டிருக்கு. போலீஸும் அதை பார்த்ததுக்கு அப்புறமா சந்தேகம் அடையலை. இவனோட கையில் பணம் அதிகமாக புழங்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இருந்த கான்ஃபிடென்ட்டும் ஸ்பைக் ஆக ஆரம்பிக்குது. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் கூட கனெக்ஷன் மேக் பண்ணுறது, போலீஸ்க்கு பிரைப் கொடுக்க ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய சோசியல் லைஃபையும் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்கிருந்த நிறைய பேர் இவனுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இவன்கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருந்தாலும் அது இவனுக்கு பத்தலை. இல்லீகலான இன்னும் நிறைய பிஸ்னஸில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். மெல்லமாக இந்த ப்ரோஸ்டிடியூஷன் பண்ணுறது, ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தான். ஊரில் அதிகமான அழகான பெண்களை இவன் பார்த்தான் அப்படின்னா அவங்கள திருப்பி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கடத்தக்கூடிய பெண்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரூமில் அடைச்சி வச்சு இல்லீகலான பிஸ்னஸில் ஈடுபடுத்திக்கிட்டு இருந்தான். அதிகமாக பணம் சம்பாதிக்க இவனோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக ஆரம்பிக்குது. இவனை எதிர்த்து கேள்வி கேட்கவும் தைரியமான ஆள் அந்த ஊரில் இல்லை. இவன் மெயின் கேரக்டர், இவன் கூட வேலை பார்க்குறவங்க இன்னொரு மெயின் கேரக்டர், அவங்களுக்கு கீழே 10 பேர், அவங்களுக்கு கீழே 10 பேர் அப்படின்னு அந்த கேங் பெருசாக ஆரம்பிக்குது. இவங்க பண்ணாத தொழிலும் கிடையாது, அந்த தொழிலில் எதுவுமே லீகலானது கிடையாது. சென்னை வந்தப்போ வெறும் ஆட்டோ மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி பொழைக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இருந்த ஒருத்தன் இப்போது நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி குமிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியலாக தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நிழலுலக தாதா மாதிரி வளம் வந்துக்கிட்டு இருந்தான். சென்னையோட திருவான்மையூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கள்ளச்சாராயம் கடத்துறது, பொண்ணுங்களை வச்சு தொழில் பண்ணுறதெல்லாம் கௌரி சங்கர் மட்டும் பண்ண வேலை கிடையாது. அதே காலகட்டத்தில் அதே ஏரியாவில் நிறைய பேர் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க எல்லாம் காணாமல் போக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இவங்க பண்ணக்கூடிய எல்லா இல்லீகல் ஒர்க்கும் ஆட்டோவை பயன்படுத்தி பண்ணப்படுது. இதனால் நிறைய பேருக்கு டவுட் வரல. இவனுக்கு எதிரிகள் எல்லாம் வருவாங்க, காணாமல் போவாங்க. இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும், ஆக்ஷன் எடுக்கப்படாது. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க காணாமல் போவாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்துச்சு. சென்னையோட திருவான்மையூரில் ஆட்டோ சங்கரை எதிர்க்கிறதுக்கே எல்லாரும் பயந்தாங்க. ஆட்டோ சங்கரோட வளர்ச்சி குறைஞ்ச காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இவனோட தம்பியான மோகன் இவனோட கேங்ல இணைகிறான். ஆட்டோ சங்கரோட பிரதர் இன் லா எய்டன் இவனும் இவனோட கேங்ல இணைகிறான். சிவாஜி, ஜெயவேலு, ராமன், ரவி, பழனி இன்னும் நிறைய பேர் இந்த கேங்ல இணைகிறாங்க. இவனோட க்ளோஸ்டு சர்க்கிள்ல இருந்த நிறைய பேர்னால இவனோட மொத்த கேங்கும் கண்ட்ரோல் பண்ணப்படுது. பல பகுதிகளில் பல பார்ட்டில் பல ஒருத்தராக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சங்கரோட தொடர்புலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனோட மனைவி கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. அவனோட 3வது மனைவி சங்கர் கூட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன் மேலே காதல் வந்து ஓடி போயிடுறான். ஸோ இதை சங்கர்னால ஏற்றுக்க முடியலை. ஆனாலும் அவன் பொறுத்துக்கிறான். ஆனால் அவனோட 3வது மனைவியும் இன்னொருத்தனும் சேர்ந்து சங்கருக்கு எதிராக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு எடுத்தப்போ அதை அவனால் தாங்க முடியாது.
சங்கரோட முதல் விக்டிமா அறியப்படுறது லலிதா. இவனோட 3வது மனைவி. ஆரம்பத்தில் சங்கரோட கேங்கில் முக்கியமான பகுதியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். பிற்காலத்தில் அவனோட கேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த சுடலைமுத்து அப்படிங்கிற ஒரு பர்சன் மேலே காதல் வருது. இந்த சுடலைமுத்துவும் சங்கரோட கேங்கில் முக்கியமான பகுதியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான். இவங்க 2 பேத்துக்கும் காதல் வந்ததுக்கு அப்புறமா சங்கரை விட்டு பிரிஞ்ச லலிதா சுடலைமுத்து கூட வாழ ஆரம்பிக்கிறான். சங்கர் என்னதான் இதை பொறுத்துக்கிட்டாலும் இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு எதிராக தொழில் பண்ணுறதை அவனால் பொறுத்துக்க முடியலை. ஸோ லலிதாவை ஒரு நாள் டின்னருக்கு கூப்பிட்டு போட்டு தள்ளிடுறான். சுடலைமுத்து லலிதா எங்க அப்படின்னு கேட்கும்போது லலிதாவுக்கு ஒரு அரசியல்வாதி மேல காதல் வந்து அவ ஊரை விட்டு ஓடிட்டா, உன்னையும் என்னையும் மாதிரியே ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லியிருக்கும். இதை நம்பின சுடலைமுத்து சங்கர் கூட தொடர்பில் இருந்திருக்கான். ஒரு நாள் சங்கர் சுடலைமுத்துவையும் விருந்துக்கு அழைச்சிருக்கான். சுடலைமுத்து இதை நம்பி சங்கர் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்கான். அவனும் அதுக்கப்புறம் திரும்பி வரல. சுடலைமுத்து காணாம போனதுனால ரவி அப்படிங்கிற ஒரு பர்சன் பதட்டம் அடைகிறாரு. சுடலைமுத்தோட நண்பனான ரவி சுடலைமுத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. சங்கர் கிட்ட வந்து ரவி உதவி கேட்கும்போது சங்கருக்கு இது சஸ்பீஷியஸா படுது. இவனை இப்படியே விட்டா நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அப்படிங்கிற பயத்துல ரவியவும் காணாம போக வச்சிடுறாரு. ஆட்டோ சங்கரோட ரைவல் கேங்கான சம்பத், மோகன், கோவிந்தராஜ் ஏதோ சில விஷயங்களை சங்கரை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. இதை சொல்லி மிரட்டி பணம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சிக்கும் போது அவங்க 3 பேர்த்தையும் முடிச்சிடுறான். இந்த மாதிரி கொல்லப்பட்ட சம்பத், மோகன், கோவிந்தராஜ் இவங்க 3 பேரோட பாடியுமே கட்டி முடிக்கப்படாத ஒரு பில்டிங்ல காங்கிரீட் ஊற்றி மூடப்படுது. ஆட்டோ சங்கர் 6 பேரை தான் கொன்னானா? கிடையாது. அவன் நிறைய பேரை கொன்னிருக்கான். ஆனா ஆதாரங்களோட மாட்டினது 6 பேர் மட்டும்தான். ஆனா யாருமே ஆட்டோ சங்கருக்கு எதிராக விசாரணைகளை கையில் எடுக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே அவன் பேரை சொல்ல கூட பயந்தாங்க. அந்த ஊர்ல நிறைய பேர் காணாம போறாங்க அப்படிங்கிறதுனால காணாம போனவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த நிறைய பேர் கவர்னரை நேராக சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கவர்னர் வெளியூர்கள்ல இருந்து முக்கியமான அதிகாரிகளை திருவான்மையூருக்கு அனுப்புறாரு. திருவான்மையூர் வந்த இவங்க சங்கரோட பழைய கேஸெல்லாம் தூசு தட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல வெவ்வேறு கோணங்கள்ல நடத்தப்பட்ட விசாரணை ஒரே மாதிரியான முடிச்சுகளை வைக்குது. இதோட முடிவுல சங்கரும் மாட்டிக்கிறான். இவனுக்கு எதிரான ஆதாரங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருந்துச்சு. அவனால தப்பிக்க முடியல. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து அசால்ட்டா கதவை திறந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சவங்க உதவியோட வெளியே போயிடுறான். கோர்ட்ல இருந்து முக்கியமான அதிகாரிகள் வரைக்கும் எல்லாரும் பயந்து போறாங்க. ஒரு மனிதன் எப்படி 6 பேரை கொன்னுட்டு கஸ்டடியில இருந்து ஈஸியா வெளியே போக முடியும் அப்படின்னு. இதுக்கப்புறம் சங்கரோட கேஸ் ஒரு பக்கம் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருந்துச்சு. இவனை தேடக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு. கௌரி சங்கர் அப்படிங்கிற சின்ன குழந்தை பசியில் இருக்கும்போது அவனை விட்டுட்டு அவங்க அப்பா எந்த ஊருக்கு ஓடி போனாரோ அதே ஊருக்கு அதே குழந்தை ஆட்டோ சங்கரா வந்து ஒளியுது. ஸோ ஆட்டோ சங்கர் ஒடிஷாவில் ஒளிஞ்சிருந்த டைம் பீரியட்ல நிறைய போலீஸ் அவனை தேடினாங்க. கடைசியில் அவனை பிடிக்கவும் செய்கிறாங்க. அது ஏப்ரல் 27, 1995 கௌரி சங்கரோட வாழ்க்கை முடியுது. ஸோ இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.